ஹே ஃபேம், நான் தான் உங்கள் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரைடில் பார்ட் 1ல் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்தோம். அண்ட் தென் பெங்களூர் வண்டர்லாவில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணோம். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். அண்ட் தென் போகிற வழியில் ஒகேனக்கல் போயிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். நீங்கள் பெங்களூர் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பெங்களூர் வந்து ஒகேனக்கல் வந்து 130 கிலோமீட்டர் தான். அண்ட் தென் வர வழியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ரீச் ஆனோடனே முதல் வேலையாக அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கிட்டு அங்கே நிறைய சமைக்கிற பாட்டிகள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட மீன் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டிங்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வர்றக்குள்ள பாட்டி சூப்பரா சமைச்சு வச்சிருவாங்க. சமைக்கிறதுக்கு மட்டும் அவங்க தனியா சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ரசம் வந்து காம்ப்ளிமெண்டரியே கொடுத்துருவாங்க. அந்த நீங்களே எவ்வளவு பீஸ்க்கு ஃப்ரை பண்ணணும், அந்த எவ்வளவு பீஸ் குழம்பு பண்ணணும் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம பாத்தீங்கன்னா முதல் வேலையை அதை பண்ணிட்டு போட்டிங் கிளம்பிட்டோம். போட்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு 1500 சார்ஜ் பண்ணாங்க. நீங்க போட்டிங்லாம் போக வேண்டாம், ஜாலியா குளிச்சா மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். அதுக்கு சார்ஜ் எல்லாம் கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா போட்டிங் போயிருந்தோம். ஒகேனக்கல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளேஸ், லைஃப் ஜாக் இல்லாம போட்ல ஏத்த மாட்டாங்க. போட்ல போறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம பையன் கார்த்தி போட்டெல்லாம் ஓட்டி பார்த்தா. ஒகேனக்கல்ல எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்து நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படி கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வர்த்து அந்த ஃபால்ஸ் தாங்க. நம்ம பாத்தீங்கன்னா எப்பாச்சும் ஒரு நாள் தான் வரும். அதனால 1000 ரூபாய் பே பண்ணிட்டு ஃபால்ஸ் கிட்டே போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபால்ஸ் கிட்டே இந்த குளிக்கிற இடம் இருக்கும். நிறைய மீனெல்லாம் கிடைக்கும். ஸோ பார்த்தே குளிச்சுட்டு வாங்க. ரிட்டர்ன் வரும்போது பாட்டி சூப்பரா சமைச்சு வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒகேனக்கல் விசிட் பண்ணி பாருங்க. அந்த போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க.